கோவர்த்தன மலையை ஒட்டி ஒரு அழகான காடு இருக்கு. அந்த காடு மற்ற காடுகள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. என்னன்னா, மற்ற காடுகள்ல இருக்கிற விலங்குகளைப் போல இல்லாம நாட்டுல இருக்கிற மக்களைப் போல ஒரு அரசரின் தலைமையின் கீழே கட்டுப்பாடோடவும் மகிழ்ச்சியாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அந்த காட்டுல புதுசா பதவியேற்க போற புதிய சிங்கராஜாவுடைய தலைமையின் கீழே ஒரு கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கூட்டம் சிங்கராஜாவின் பதவியேற்பு விழாவிற்கான முன்னேற்பாடு கூட்டம். அந்த கூட்டத்துல சிங்கராஜா பேச ஆரம்பிச்சாரு. மக்களே, நாளை மறுநாள் நடைபெற இருக்கிற என்னுடைய பதவியேற்பு விழா இந்த உலகமே பார்த்து வியக்கிற வண்ணம் ரொம்ப கோலாகலமா இருக்கணும். இந்த காடே விழா கோலம் பூணணும். முக்கியமான விருந்தாளிகளை எல்லாரையும் அழைக்கணும். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் கரடியாரே நீங்க பாத்துக்கோங்க. நரியாரே, நீங்க நம்ம நாட்டுடைய அரசரை போய் என்னுடைய சார்பா அழைச்சிட்டு வர்ற வேலைய நீங்க பாத்துக்கோங்க. கரடியாரோட தலைமையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை சிறப்பா செய்யுங்க. நாளை மறுநாள் நம்ம விழாவில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. மற்ற விலங்குகளும் ரொம்ப மகிழ்ச்சியா அங்கிருந்து கிளம்புனாங்க. ஆனா நரி மட்டும் ரொம்ப சோகமா, ராஜா நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாரே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போச்சு. அப்போ அங்க ஒரு குரங்கு வந்துச்சு. அது நரிய பார்த்து, என்ன நரியாரே, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? நாங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு நரி, உனக்கு என்னப்பா, நீ சந்தோஷமா தான் இருப்ப. அரசர் எனக்கு தானே இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காரு, நான் தான் கவலைப்படணும். நான் வேற அடிக்கடி நாட்டுக்குள்ள போய் ஆடுகளையும் கோழிகளையும் சாப்பிட்டு வந்துட்டேன். மறுபடியும் நாட்டுக்குள்ள போறத மக்கள் பார்த்தாங்கன்னா என்ன நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு குரங்கு சொல்லிச்சு, அதுக்கு தான் என்ன மாதிரி சேட்டை பண்றதோட நிறுத்திக்கணும். சொன்னா கேக்குறியா? தந்திரமான வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு இப்ப கவலைப்பட்டா என்ன பண்ண முடியும்? சரி சரி வா, நானும் உன் கூட வரேன். 2 பேரும் அரண்மனைக்கு போகலாம். 2 பேரும் அரண்மனையை நோக்கி போனாங்க. 2 பேரும் அரண்மனைக்கு போய் அரசரை பார்க்க வாயில் காவலன் கிட்ட அனுமதி கேட்டாங்க. நரிக்கு மட்டும் அனுமதி கிடைச்சது. நரி உள்ள போய் அரசரை பணிவா வணங்கி, அரசே, எங்க காட்டு அரசருடைய பதவியேற்பு விழாவுக்கு உங்களை அழைக்கிறதுக்காக அரசர் சார்பா நான் வந்திருக்கேன் அப்படின்னு பணிவா சொல்லுச்சு. அரசரும் அதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா நாட்டுல இப்போ போர் சூழ்நிலை இருக்கிறதுனால என்னால வர முடியாது. இன்னொரு சந்தர்ப்பத்துல நான் உங்க ராஜாவை சந்திக்கிறேன். இப்ப போய் நீங்க விழாவை சிறப்பா நடத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. ஒரு வழியா அரசர் சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ என் கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு பேசிக்கிட்டே 2 பேரும் திரும்ப காட்டுக்கு வந்தாங்க. காட்டுல கரடியார் தலைமையில ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கூட்டத்துல இவங்களும் கலந்துகிட்டாங்க. கரடி எழுந்து நின்று பேச ஆரம்பிச்சது. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் வைக்கலாங்கிறத எல்லாரும் அவங்களுக்கு தோணுறத தயங்காம சொல்லுங்க. எது சரியா இருக்குமோ அதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். உடனே மான், வான வேடிக்கை. கரடி சொன்னாரு, வான வேடிக்கை இல்லாம ஃபங்க்ஷனா? அதை ஓகே பண்ணிக்கலாம். முதல்ல வான வேடிக்கை தான் நடக்கும். அப்புறம் முயல் சொல்லுச்சு, விளையாட்டு போட்டி. அப்படியா, சரி, அதையும் ஓகே பண்ணிக்கலாம். என்ன விளையாட்டு போட்டி வைக்கலாம் அப்படின்னு கரடி கேட்டுச்சு. உடனே நரி, முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சிடலாம். உடனே முயல், என்ன கிண்டல் பண்றீங்களா? என்னைய ஆமை கூட ஓட சொல்றீங்க? நீங்களும் ஆமையும் போட்டியில கலந்துக்குங்களேன். அதுக்கு நரி, கோச்சுக்காதப்பா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் முயலுக்கும் ஆமைக்கும் தான் போட்டி வச்சிருக்காங்க, அதனாலதான் சொன்னேன். உடனே கரடி, ஆமா ஆமா, நம்ம முன்னோர்கள் வழக்கத்தை நம்ம மாத்த வேண்டாம். அதனால நம்ம ஓட்டப்பந்தயமே வச்சுக்குவோம். அதுல விருப்பப்படுறவங்க யாரு வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அது வரைக்கும் அமைதியா இருந்த குரங்கு, நீங்க எந்த போட்டி வேணா வைங்க, வைக்காம போங்க, எங்களுக்கு ஆடலும் பாடம் நிகழ்ச்சி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே எல்லா விலங்குகளும் ஆமா ஆமா வச்சே ஆகணும் அப்படின்னு கோரஸா சொன்னாங்க. உடனே கரடி, சரி சரி வச்சுக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொன்னாங்க. கடைசியா வான வேடிக்கை, விளையாட்டு போட்டி, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அப்படின்னு முடிவு பண்ணினாங்க. கடைசியா கரடியார் சொன்னாரு, எல்லாரும் போய் இந்த ப்ரோக்ராமுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்க. காலையில எல்லாரும் நேரமா ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. இப்ப எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொன்னாரு. காலையில எல்லாரும் சீக்கிரமாவே விழா நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. விருந்தினர்களும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அலங்கார வளைவுகள், தோரணங்கள், வண்ண வண்ணமான பலூன்கள் அப்படின்னு அந்த காடே அமர்க்கலப்பட்டுச்சு.
ஒரு நல்ல நேரத்துல வான வேடிக்கையோட விழா ஆரம்பமாச்சு. புது ராஜாவுடைய பதவியேற்பு விழா ஆரம்பமாச்சு. பதவியேற்பு விழா முடிஞ்ச உடனே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி தொடங்குச்சு. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில சிங்கம், புலி, கரடி, வரிக்குதிரை, ஒட்டகச்சிவிங்கின்னு எல்லா விலங்குகளும் அவங்கவுங்க திறமைய காட்டினாங்க. கலர்ஃபுல்லா ஆடல் பாடலும் நிகழ்ச்சி முடிஞ்சது. அதே சமயத்துல ஓட்டப்பந்தயத்துக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல விளையாட்டு போட்டிக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு. போட்டிக்கான களத்துக்கு முயலும் ஆமையும் வந்தாங்க. எல்லா விலங்குகளும் பலத்த கரகோஷத்தோட அவங்கள என்கரேஜ் பண்ணாங்க. சில பேர் ஆமைக்காக கோஷம் போட்டாங்க, சில பேர் முயலுக்காக கோஷம் போட்டாங்க. பலத்த கைத்தட்டலுக்கு நடுவுல விளையாட்டு போட்டி ஆரம்பமாச்சு. ஓட்டப்பந்தயம் முதல்ல நடந்துச்சு. ஆமைக்கும் முயலுக்கும் நடுவுல ஓட்டப்பந்தயம். பலத்த கைத்தட்டலும் ஆரம்பமாச்சு. முயல் எப்பவும் போல ஆரம்பத்திலேயே பயங்கர வேகமா ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஆமை நிதானமா மெதுவா நடந்துட்டு இருந்துச்சு. இந்த போட்டியோட விதிமுறை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரத்துல மார்க் பண்ணி இருக்கிற எல்லைக்கோடு வரைக்கும் போயிட்டு திரும்ப போட்டி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப வேகமா ஓடுன முயல் சீக்கிரமாவே அந்த எல்லைக்கோட்டை அடைஞ்சிருச்சு. அங்க போன உடனே இந்த ஆமை இன்னும் இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியல. ஓடி வந்த களைப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போலாம் அப்படின்னு நினைச்சு பக்கத்துல இருந்த ஒரு மரத்தடியில படுத்து நல்லா தூங்கிடுச்சு. ஆனா ஆமை ரொம்ப மெதுவா நிதானமா நடந்து போய் எல்லைக்கோட்டை தொட்டுடுச்சு. அங்க முயல் தூங்கிக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு. சரி, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம முன்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மெல்ல நடந்து அது போட்டிக்கான முடிவு கோட்டுக்கு வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிச்சு பார்த்த முயல், இன்னுமா இந்த ஆமை வரல, சரி மெல்ல வரட்டும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கிருந்து கிளம்பி போட்டி முடிவுக்கான இடத்துக்கு வந்துருச்சு. இங்க வந்து பார்த்தா ஆமை ஆல்ரெடி அங்க வந்திருந்துச்சு. ஆமையை பார்த்த முயல், என்ன ஆமையாரே, நீங்க போட்டியில கலந்துகிட்டீங்களா இல்ல போட்டியிலிருந்து விலகிட்டீங்களா? இன்னும் இங்கேயே இருக்கிறீங்க? நான் பாருங்க எல்லைக்கோடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு உடனே கரடியார், நீ கிளம்பி எவ்வளவு நேரம் ஆச்சு, இப்ப எவ்வளவு நேரம் கழிச்சு நீ வந்திருக்க, போட்டி நடந்து முடிஞ்சிருச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே எல்லா விலங்குகளும் பயங்கரமா கைத்தட்டி சிரிச்சாங்க. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட முயல், ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி சரி ஏன் கோவப்படுறீங்க, இப்ப என்ன எல்லாருமா சேர்ந்து ஆமையாரையே வின்னரை அறிவிச்சுடுவோம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லுச்சு. எல்லாரும் பரத்த கைத்தட்டலுக்கு நடுவுல ஆமையார வின்னரை அறிவிச்சாங்க. முயல் ஆமை கிட்ட போய், ஆமையாரே, உங்க பொறுமையும் நிதானமும் தன்னம்பிக்கையும் தான் உங்களை ஜெயிக்க வச்சிருக்கு. என்னால வேகமா ஓட முடியும், என்னை யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு அலட்சிய போக்கு தான் என்னோட தோல்விக்கு காரணம். உண்மையிலேயே நான் என் தோல்வியை மனசார ஏத்துக்கிறேன் ஆமையாரே, உங்க வெற்றியையும் நான் மனசார ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சு ஆமையோட முதுகு மேல ஏறி குதிச்சும் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. விழாவின் அடுத்த கட்டமா பரிசளிப்பு விழா ஆரம்பமாச்சு. சிங்கராஜா வந்து போட்டியில ஜெயிச்சவங்களுக்கெல்லாம் முதல் பரிசும்,
கலந்துகிட்டவங்களுக்கும் ஆடல் பாடல்ல கலந்துகிட்டவங்களுக்கும் எல்லாருக்குமே ஆறுதல் பரிசும் வழங்கினாரு. பரிசு கொடுத்து முடிச்ச உடனே சிங்கராஜா பேச ஆரம்பிச்சாரு. ஆமையாரே, என்னோட பக்கத்துல வந்து நில்லுங்க. ஆமையாரோட வெற்றிக்கு காரணம் அவருடைய பொறுமை, நிதானம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை அப்படின்னு இன்னும் நிறைய சொல்லலாம். ஆமையார் ஜெயிப்பாருன்னு நானே நினைக்கல. நானே அவருடைய திறமையை கொஞ்சம் கம்மியா தான் எடை போட்டுட்டேன். அதே சமயத்துல முயலாரோட தோல்விக்கு காரணம் அவருக்கு திறமை இல்லாம இல்ல. எப்பவுமே நம்ம போட்டியாளர்களுடைய திறமைய குறைவா எடை போடக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆமையார் ரொம்ப மெதுவா தான் நடப்பாருன்னு. முயலும் அப்படி நினைச்சுதான் படுத்து தூங்கிடுச்சு. இதே ஆமைய தண்ணியில விட்டு பாருங்க, அவரோட வேகத்துக்கு நம்ம யாராலையும் நீந்த முடியாது. கடவுள் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான திறமைய கொடுத்திருப்பாரு. நம்ம அந்த திறமைய பயன்படுத்தணும். இந்த போட்டியில இருந்து நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முயலும் வெற்றி பெறும், ஆமையும் வெற்றி பெறும். ஆனா முயலாமை தான் வெற்றி பெறாது. அதனால இனி அடுத்தடுத்து நம்ம காட்டுல நடக்க போற ஃபங்க்ஷன்ல எல்லாரும் கலந்துக்கணும், பரிசு வாங்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கெல்லாம் இரவு உணவு ரெடியா இருக்கு. நீங்க எல்லாரும் போய் மகிழ்ச்சியா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். காட்டுல இருக்கிற அனைத்து விலங்குகளும் சாப்பிடுற மாதிரி எல்லா வகையான உணவுகளுமே அங்க பரிமாறப்பட்டிருந்துச்சு. மிகவும் சிறந்த முறையில இரவு விருந்து முடிஞ்சிருச்சு. வயசுல பெரியவங்கெல்லாம் சிங்கராஜாவை ஆசீர்வாதம் பண்ணிட்டு, வயசுல சின்னவங்கெல்லாம் சிங்கராஜா கிட்ட ஆசி வாங்கிக்கிட்டும் ரொம்ப மகிழ்ச்சியா அங்கிருந்து கிளம்பி போனாங்க. விழா இனிதே நிறைவடைந்தது.